என்ன குமார் அண்ணே, பேப்பர்ல பார்த்தா ஒரே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம்னு நியூஸா வருது. நம்ம வீட்டுக்கு கூட ஆபீசர்ஸ் வந்துட்டு போனாங்க. என்ன இது திடீர்னு இந்த வேலை எல்லாம்? இது திடீர்னு ஆரம்பிச்சது இல்ல ரவி, ரொம்ப முக்கியமான வேலை இது. யோசிச்சு பாரு, நம்ம தெருவுல இருந்த முத்துசாமி தாத்தா போன வருஷம் தவறிட்டாரு. ஆனா அவரோட பேரு இன்னும் லிஸ்ட்ல இருக்கலாம் இல்லையா? ஆமா அண்ணே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். எங்க பக்கத்து வீட்டுல இருந்தவங்க கூட போன மாசம் சென்னைக்கு மாறிட்டாங்க. அவங்க ஓட்டு இன்னும் இங்க தானே இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி இறந்தவங்க பேரு, ஊரை விட்டு நிரந்தரமா போனவங்க பேரு, ஒரே ஆளுக்கு 2-3 இடத்துல இருக்கிற ஓட்டு, இதையெல்லாம் நீக்கி லிஸ்டை கிளீன் பண்ற வேலை தான் இந்த திருத்தம். சிம்பிளா சொல்லணும்னா போலி ஓட்டை நீக்கிறாங்க. போலி ஓட்டா? அதனால என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது? பெரிய பிரச்சனை இருக்கு ரவி. சம்பந்தமே இல்லாத ஓட்டுங்க ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டே மாத்திடும். நேர்மையானவங்க ஜெயிக்கிறதுக்கு பதிலா ஏமாத்தி ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் கொடுத்துரும். அப்படி பார்த்தா நம்ம ஓட்டோட மதிப்பு குறையுது தானே. இது நம்ம ஜனநாயகத்துக்கே ஆபத்து. நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னே. தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கணும். ஆமா செல்வி, இது ஏதோ நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. நாடு முழுக்க இந்த சுத்தப்படுத்தும் பணி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சமீபத்துல